குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்ல பெரிய லாபம் எடுக்கிறது எப்படி? 100 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல இலவசமா எதுவுமே கிடைக்காது. 20 ரூபாய் பாக்கெட்டுகளா நீங்க விற்கும் பொழுது இந்த உலகமே காசு இல்லைன்னா சர்வை பண்ணாது. இப்போ காசு பண்ணி ஆகணும். நீங்க விளம்பரம் படுத்த தேவை உள்ள மக்கள் எதுவுமே தெரியல, ஆனா காசும் சம்பாதிக்கணும் அப்படின்னா இப்ப சொல்லக்கூடிய இந்த ஐடியாவை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த ஒர்க்கு இன்னைக்கு கமர்ஷியலா பண்ற இடத்துல உங்களுடைய டிசைன் தேவைப்படும் அப்படின்னு நீங்க கரெக்டா சேனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல பெரிய அளவு லாபம் எடுக்கலாம். நிறைய பேருக்கு நீங்க வேலையும் கொடுக்கலாம். பிசினஸ் இருக்கு, ஆனா நமக்கு தேடதான் முடியல. இந்த கேட்டகரி உங்களால 1 மணி நேரத்துல எதை டெலிவரி பண்ண முடியும்னு ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்க. அந்த லிஸ்ட்டை நீங்க எல்லாருக்கும் கொண்டு போங்க. சோ தட் நீங்க வீடியோட டைட்டில் இதுதான். 10 பிசினஸ் சொல்லி தரப்போற. 10 பிசினஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வெறும் 100 ரூபாய், அதிகபட்சம் 1000 ரூபாய். 100 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு மாசத்துல தாராளமா 50,000 ரூபாயில இருந்து 60,000 ரூபாய் எப்படி எடுக்கிறது? நீங்களே தான் முதலாளி, நீங்களே தான் தொழிலாளி. உங்களோட லாபம் எல்லாம் உங்களுக்கு தான். பிசினஸ்க்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் பிசினஸ். வணக்கம். பிசினஸ் அண்ட் லைஃப் வித் கவிதா பலராமன் யூடியூப் சேனல்ல உங்க எல்லாரும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு பிசினஸ் வீடியோ தான் பார்க்க போறீங்க. பிசினஸ்லயும் ரொம்ப ஸ்பெஷலான பிசினஸ், குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்ல பெரிய லாபம் எடுக்கிறது எப்படி அப்படிங்கறதா இந்த வீடியோ. வீடியோட டைட்டில் இதுதான். 10 பிசினஸ் சொல்லி தரப்போற. 10 பிசினஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வெறும் 100 ரூபாய், அதிகபட்சம் 1000 ரூபாய். 100 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு மாசத்துல தாராளமா 50,000 ரூபாயில இருந்து 60,000 ரூபாய் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறதா இன்னைக்கு டாபிக்கே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க, பிடிச்ச விஷயங்களை கமெண்ட்ல எழுதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ 10 டாப் 10 பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கலாமா? எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்? வெறும் 100 ரூபாய் தான். அதிகபட்சம் 1000 ரூபாய் தான். எத்தனை பேர் வேலை செய்ய போறாங்க? நீங்களே தான் முதலாளி, நீங்களே தான் தொழிலாளி. உங்களோட லாபம் எல்லாம் உங்களுக்கு தான். பிசினஸ்க்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் பிசினஸ். நீங்க கிராமத்துல இருந்தாலும் சரி, நகரத்துல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் உங்களுக்கு இலவசமா எதுவுமே கிடைக்காது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டேன். சோ ஃபர்ஸ்ட் பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா முருங்கை இலை பொடியில இருந்து என்னெல்லாம் பிசினஸ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஒரு கட்டு கீரை 10 ரூபாய்க்கும் கிடைக்கும், 20 ரூபாய்க்கும் கிடைக்கும், சைஸை பொறுத்து. சோ வெறும் ஒரு 5 கட்டு 10 கட்டு 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல முருங்கை இலை பொடி தயாரிக்கலாம். அந்த முருங்கை இலை பொடி தயாரிக்கிறதுக்கு பெரிய விஷயம் இல்ல. முருங்கையை வாங்க போறீங்க, கீரைகளை உதுக்க போறீங்க, அதற்கப்புறம் அதுல பவுடர்ஸ் பண்ண போறீங்க. முருங்கை இட்லி பொடி ரெடி, முருங்கை சாத பொடி ரெடி. முருங்கையில என்ன விஷயம்லாம் நீங்க பண்ணலாம்னா சூப் மிக்ஸ் பண்ணலாம், இட்லி பொடி பண்ணலாம், எள்ளு பொடி பண்ணலாம், ஹெல்த் மிக்ஸ் பண்ணலாம், இல்ல வெறும் பிளெயினாவே முருங்கை இட்லி பொடி பண்ணலாம். சோ எப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிசினஸ் 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு மாதத்துக்கு சாதாரணமா நீங்க என்ன பண்ண முடியும்? 60,000 ரூபாய் ஈட்ட முடியும். அது என்ன பிசினஸ் கால்குலேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஆன்லைன் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப 2வது பிசினஸ் ஐடியாக்குள்ள போலாம். இந்த பிசினஸ் ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். நமக்கு மார்க்கெட்ல காலையிலே கிடைக்கிறது பால் பாக்கெட் தான். இந்த பால் பாக்கெட்டை நம்ம வாங்கிட்டு நம்ம வீட்லயே சிம்பிளா பன்னீர் தயாரிக்கிறது, ஹோம்மேடு பன்னீர். அப்போ நீங்க 30 ரூபாய் பால் பாக்கெட் வாங்கினீங்கன்னா உங்களுடைய பன்னீருடைய விலை எவ்வளவு வரைக்கும் போகும்? 200 ரூபாய் வரைக்கும் போகும். சோ நீங்க 30 ரூபாய் பால் பாக்கெட்ல இருந்து 200 ரூபாய் அருமையா பன்னீர் தயாரிக்க முடியும். அப்ப எவ்வளவு நீங்க ஒரு நாளைக்கு லாபம் எடுக்கணும் அப்படின்னு நீங்க திட்டம் எடுத்துட்டீங்கன்னா 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியும் பன்னீர் தயாரிக்கலாம், வெறும் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியும் பன்னீர் தயாரிக்கலாம். சோ ஹோம்மேடு பன்னீருக்கு பயங்கரமா இன்னைக்கு கிராக்கி இருக்கு. ஏன்னா மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய பன்னீர் பால்லே இல்ல அப்படின்றதுலாம் உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். பல அடல்ட்ரேஷன்ஸ் அதுல இருக்குது. சோ அப்ப ஹோம்மேடு பன்னீர் பண்ணீங்கன்னா ஒரு மாதத்துக்கு சாதாரணமா நீங்க 50,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். இப்ப நாம 3வது பிசினஸ்க்குள்ள போறோம். இந்த 3வது பிசினஸ் என்னன்னு கேக்குறீங்களா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிசினஸ். எல்லாரும் மசாலா பிசினஸ்க்குள்ள இறங்கிட்டாங்க. அதனால நீங்களும் மசாலா பிசினஸ்க்குள்ள இறங்குங்கன்னு சொல்லல, இறங்கலாம். ஆனாலும் மசாலால அடிப்படை மசாலாக்கள் இருக்கு. பெரிய வேலை அதுல செய்யணும்னு இல்ல. சிம்பிளான மசாலாக்கள் வெறும் ஜீரகப்பொடி, மிளகு பொடி, மஞ்சள் தூள், தனியா தூள், மிளகாய் தூள். மிளகாய் தூள்ல பல வகைகள்.
வெறும் ஒவ்வொரு ஸ்பைசஸ் மட்டும் பவுடர்ஸ் தயாரிக்கிறது. இதுக்கு 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் போதுமான்னு கேக்குறீங்களா? தாராளமா போதும். 1000 ரூபாய் அப்படின்னு வைக்கும்பொழுது 5 வகையான பொடிகள் நீங்க தயாரிச்சிடலாம். வெறும் 1/2 கிலோ பொடி நீங்க தயாரிச்சாலும் பிசினஸ் தான். அந்த 1/2 கிலோ பொடியிலிருந்து நீங்க வந்து ப்ராஃபிட் மார்ஜின் 100% வைக்கலாம், 200% வைக்கலாம். ஏன்னா ஹோம்மேடு, கலப்படம் இல்லாதது. 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல சிம்பிளான பொடிகள் தயாரித்து நீங்க குட்டி குட்டி பாக்கெட்டுகள் 20 ரூபாய் பாக்கெட்டுகளா நீங்க விற்கும் பொழுது தாராளமாக 50,000 ரூபாய் வரைக்கும் லாபம் ஈட்ட முடியும். அற்புதமான தொழில். இல்ல 4வது பிசினஸ் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரெடி டு ஈட்ல பார்க்கலாம். சரிங்களா? தயார் பண்றோம், அதை அப்பயே சாப்பிடுறோம், உடனே அது காசா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ வெறும் 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா அதுக்கு வேண்டிய உபகரணங்கள், ஜாமான்கள் இதெல்லாம் நம்ம வீட்டுல இருக்கோம். சரிங்களா? அப்போ ரொம்ப சிம்பிளா நீங்க சமோசா அண்ட் மசாலா பூரி மட்டும் தயார் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு லாபம் சாதாரணமாக 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் எடுக்க முடியும். ஆனா எப்பயுமே ஒரு டைம் செலவு பண்ணணும். குறைஞ்சது அதுக்கு ஒரு 4 மணி நேரம் நமக்கு டைம் ஆகும். இருந்தாலும் அந்த 4 மணி நேர உழைப்புக்கு நமக்கு 2000 ரூபாய் லாபம் கிடைக்கும். நான் சொல்றது குறைஞ்சபட்சம். அதிகபட்சம் லாபம் வந்து இதுல 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் எடுக்க முடியும். அது நம்ம ஒரு கடையா எஸ்டாப்ளிஷ் பண்றது. அது வந்து ஸ்ட்ரீட் வெண்டார் கடையா, சாலையோர கடையா நம்ம கொண்டு வரும்போது தாராளமா கொண்டு வர முடியும். இதுக்கான டீடைல்டு வகுப்பு, எஸ்டிமேஷன் எப்படி பண்றது, எப்படி வந்து கணக்கு பண்றது, எவ்வளவு ஒரு நாளைக்கு நம்ம வந்து உற்பத்தி பண்ணணும், எப்படி கஸ்டமர் வருவாங்க, வர கஸ்டமர் எப்படி ரிட்டர்ன் பண்றது. இப்ப இன்னைக்கு வந்து நிறைய உற்பத்தி பண்ணோம், ஆனா ஒரு நாள் விற்கும், ஒரு நாள் விற்கல, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது எப்படி மேனேஜ் பண்றது, இது எல்லாமே கூட ஆன்லைன் கிளாஸ்ல டீடைலா உங்களுக்கு நான் வந்து எடுத்து தரேன். ஸோ 4வது பிசினஸ் என்ன? வெறும் ஆர்டினரி சமோசா அல்லது சன்னா மசாலா அல்லது சாட் மசாலாஸ் அல்லது காளான், இந்த மாதிரியான ஐட்டம் வரைக்குமே பண்ணி நாம 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு போதும். பண்ணும் பொழுதே நம்மளால தாராளமாக 50,000 ரூபாய் லாபம் எடுக்க முடியும். 5வது பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா இது பொதுவா கிராமங்கள், பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய நிலப்பரப்புல இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி இன்வெஸ்ட்மெண்ட், 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல தாராளமாக 50,000 ரூபாய் எடுக்க முடியும். அப்படின்னா அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குறீங்களா? அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த 100 ரூபாய்க்கு வேண்டியது வலைகள் தான். சரிங்களா? அப்படின்னா மீனெல்லாம் நம்ம பிடிக்க போறதில்ல. காடுகள்ல, மலை பிரதேசங்கள்ல, அப்புறம் நிறைய கிரீனரியான இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹெர்ப்ஸ், அதாவது தாவரங்கள், அது மூலிகை தாவரங்கள் நிறைய இருக்கும். மூலிகை தாவரம் சொன்னோடனே இப்ப இந்த சீசன்ல உங்களுக்கு வந்து ஆவாரம் பூ நிறைய கிடைக்கும். அப்ப ஆவாரம் பூ தனியா, ஆவாரம் பூ இலைகள் தனியா, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஹெர்பல் கேதரர்ஸ் நம்ம சொல்லுவோம். பொதுவா மூலிகைகள் பறிப்பாளர்கள் இதை பண்ணுவாங்க. ஆனா இதெல்லாம் எல்லா இடத்துலயும் ஆளுங்க இல்ல. நிறைய இடங்கள்ல மூலிகைகள் இருக்கு, பறைக்கவே ஆள் கிடையாது. மூலிகை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆவாரம் பூ மட்டும் இல்ல, இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேப்பம் பூ சீசன்ல இருந்து, வேப்பமோட காய், வேப்ப முத்துல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம கிடைக்காது. இப்ப வந்து சாலையோரங்கள்ல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பேய் மிரட்டிகளா இருக்கும். அதை எடுத்து அவங்க சுருட்டி வச்சுட்டாங்கன்னா போதும், ஒரு இலை 2 இலை இன்னைக்கு வந்து 20 ரூபாய் கிடைக்கல. ஸோ பிஸ்னஸ் வந்து இருக்கு, ஆனா நமக்கு தேடதான் முடியல. இந்த கேட்டகரிக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் இருக்கு, ஆனா எதை போய் எடுக்கிறதுன்னு தான் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து குளக்கரைகள்ல எல்லாம் இருக்கிறீங்கன்னா அங்க அல்லி, தாமரை நிறைய இருக்கும். அப்போ இலை பறைப்பாங்க, தண்டுகளை தூக்கி தூக்கி போட்டுருவாங்க. ஆனா உண்மையா விவரம் தெரிஞ்சவங்க தண்டுகளை தூக்கியே போட மாட்டாங்க. தண்டுகள்ல இருந்து நார் எடுப்பாங்க. அந்த நார், ஒரே ஒரு சுருள் நார் 50 ரூபாய்க்கு விற்குது. தெரியுங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இங்க என்ன இருக்கு? வலைன்னு ஏன் சொன்னா, எதுவா இருந்தாலும் அதை எடுத்துட்டதுக்கு அப்புறம் அது மேல தூசுப்படாம, அது ரொம்ப நாள் கெடாம இருக்கிறதுக்கு ப்ரிசர்வ் பண்ணணும். அதே நேரத்தில் சூரிய ஒளியோ நேச்சுரலான லைட் அது மேல இருக்கணும், பட் தூசு மட்டும் படக்கூடாது. ஸோ அதற்கான ஒரு சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே 100 ரூபாயோ அல்லது 1000 ரூபாய் அவங்க செலவு பண்ணும் பொழுது அவங்க நிறைய பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம். அது மூலிகைகள் மட்டும் இல்ல, இந்த மாதிரி நார்கள் தயாரிக்கிறதுல இருந்து எல்லா விஷயமே பண்ண. நீங்க கிராமத்துல போய் பார்க்கணும், இது நம்ம இன்னைக்கு பொருள், இந்த பொருளை வாங்குவாங்களா, இந்த இலைய வாங்குவாங்களா, இந்த பட்டை தேவைப்படுமா, இந்த பட்டை எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு தேவைப்படும், இந்த பூ தலைக்கு சீக்காய் போறதுக்கு பயன்படுத்துறாங்க, இந்த மூலிகையை ஒரு சூப்புக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்க எது பார்த்தாலும் அது பிசினஸா கன்வெர்ட் ஆகும்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம அந்த பிசினஸ் செய்யலாம். எக்ஸலண்டான பிசினஸ் இது. 5வது. 6வது பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னு சொல்ற மாதிரி, நீங்க வந்து கூட பின்ன தெரியும், உங்களுக்கு நல்லா கோலம் போடுவீங்க அல்லது கைவினைகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொன்னா
குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்ல வெறும் கைவினைகள் பண்றீங்க. யார் வாங்குறது? யாராச்சும் மிடில்மேன் தான் வாங்குறாங்க, உங்ககிட்ட நேரடியா யாரும் வாங்கல. அப்போ உங்களுக்கு கைவினைகள் தெரியும்னா அந்த கைவினை பொருட்களை குறைஞ்ச முதலீட்டுல, ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சோப்பு தயாரிப்பவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல பேக்கிங் இருக்காது. ஸோ அதுக்கு உங்களுடைய நார்கள் வந்து ஒரு லூஸ் பேக்காக நீங்கள் பண்ண முடியும், பவுச் பண்ண முடியும்னா அதை சாம்பிளாக நீங்கள் கிரியேட் பண்ணி பல்க் ஆர்டர்ஸ்க்கு அவங்களுக்கு கொடுக்குறது. ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். இது வந்து பனை ஓலையெல்லாம் உங்களுக்கு நல்லா பண்ண தெரியும்னா அது கூடைகள் தான் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டியெல்லாம் அந்த குட்டி குட்டி பனை ஓலைகளை போகிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு பிரியாணி பொட்டெல்லாம் கூட இன்னைக்கு பனை ஓலைக்குள்ளே போட்டு பிரியாணி சுடு சுடாக சர்வ் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு வந்து நிறைய பேர் இன்னோவேஷன் புதுமைகளை கொண்டு வராங்க. அப்போ உங்களுக்கு தெரியக்கூடிய கைவினைகள், அது குரோஷேவாக இருக்கட்டும், குரோஷே பண்ணுறவங்களுக்கு பனை ஓலையும் வரும், பனை ஓலை பண்ணுறவங்களுக்கு கூடமுடையும் வரும். ஸோ அப்படின்னும் போது எந்த ஒர்க்கு இன்னைக்கு கமர்ஷியலாக பண்ணுற இடத்துல உங்களுடைய டிசைன் வந்து தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக சேனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய அளவு லாபம் எடுக்கலாம், நிறைய பேருக்கு நீங்கள் வேலையும் கொடுக்கலாம். இது அருமையான வந்து ஒரு தொழிலாக இருக்கும். அடுத்தது வந்து குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே கோலம் நல்லா போடுவீங்க. கோலம் போடாதவங்க தெரியாதவங்க அப்படின்னு யாருனா இருக்காங்களா? அப்போ ட்ரெடிஷ்னலான கோலங்கள் இன்னைக்கு இல்லை. அப்போ ட்ரெடிஷ்னலான கோலங்களை வச்சு நீங்கள் யூடியூப்பில் வந்து போடுறாங்க, அது வியூ போகுது, அதெல்லாம் எந்த காலத்தில் பணம் வருது, நம்ம அதெல்லாம் சொல்ல வரல. கோலங்களுக்கு நல்லா பண்ண தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கர்ச்சீஃபில் அந்த மாதிரியான ஸ்மால் அது பேர் மோட்டிவ், சின்ன டிசைன்ஸ் பண்ணுறது, அதை அச்சுகள் பண்ணுறது அப்படின்றத இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் ரொம்ப பேர் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் கஸ்டமைஸாக பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, கஸ்டமைஸாக பண்ணுறதுக்கு தெரியலன்றாங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே தையல் பண்ணுறீங்க, உங்களுக்கு டெய்லரிங் நல்லா தெரியும், ஆரி எம்ப்ராய்டரிலாம் ஒர்க் பண்ணுறீங்களா, வெறும் கல்யாணத்துக்கான சீசன்ஸ்க்கு பண்ணுறதை விட்டுடுங்க. கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் குழந்தைகளுக்கு போடக்கூடிய ஃப்ராக்ஸாக இருக்கட்டும், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைங்களுடைய சின்ன சின்ன ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அதில் எல்லாத்தையும் ட்ரெடிஷ்னல் டிசைன், எக்ஸாம்பிள் கோலம்னு சொல்கிறேன், அப்படியே ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ், ஒரு சின்ன கோபுரமோட மினியேச்சர் கொண்டு வந்து வைக்கிறது, அல்லது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பூனுடைய ஒரு டிசைன் கொண்டு வந்து வைக்கிறது. எல்லாம் இப்போ எல்லாரும் ஹார்ட் போடுறாங்க, அது வந்து டிசைன் கிடையாது. நீங்கள் கல்ச்சரலாக கனெக்ட் பண்ணி அந்த குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸில் சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட், சாதாரண ஒரு பெயிண்டிங்கை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அதுதான் இன்னோவேஷன். நீங்கள் டெய்லர் தான், ஆனால் டெய்லராக ரெக்கக்னைஸ் ஆனவங்களே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்கு, ஷர்ட்டு அது மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது அதுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை விட இதனுடைய லாபம் 10 மடங்கு அதிகம். ஆனால் மாற்றி யோசிக்கணும், திறமையை மாற்றி யோசிக்கும் போது சூப்பராக உங்களுக்கு காசு வரும். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணக்கூடியது, மக்கள் நிறைய பேர் இதுக்கு வராங்க. சரிங்களா? அடுத்து நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே கொழுக்கட்டை பிடிக்க தெரியும், எல்லாருக்குமே முறுக்கு சுட தெரியும், சரிங்களா, எல்லாருக்குமே வடை சுட தெரியும். ஆமாம் தானே? யாராச்சும் இதுக்கு நோ சொல்ல முடியுமா? அப்ப எல்லாருக்குமே தெரியுது, ஆனா ஏன் அதை விற்க தெரியல அப்படின்னு வரும்பொழுது விற்கிறதுக்கு பயம், அல்லது விற்க ஒரு மக்கள் முன்னாடி போய் நிற்க கஷ்டம், இந்த மாதிரினாலும் விற்க முடியல. ஸோ 8வது பிஸ்னஸ் நான் என்ன சொல்ல போறேன்னா, நீங்க மிகச்சிறந்த சமையல் கலைஞரா, அப்படி சமையல் கலைஞரா இருக்கும் பட்சத்துல நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க எந்த சமையலை 1 மணி நேரத்துல முடிச்சிருவீங்க, அதுவும் ட்ரெடிஷனல் சமையலை 1 மணி நேரத்துல முடிச்சிருவீங்க, உடனே உங்களால பண்ணிட முடியுமோ அந்த 10 சமையலை மட்டும் எடுத்துட்டு, இந்த சமையல் நீங்க எங்கிட்ட 8 மணிக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா 9 மணிக்கு டெலிவரி பண்ணிடுவோம். இத்தனை நம்பர் வரைக்கும் என்னால் 9 மணிக்குள்ள டெலிவரி, அதாவது குயிக்காக பண்ணுறது. இப்போ மற்ற ஆப்ஸ் அதெல்லாம் கூட கிடையாது. ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம் உங்ககிட்ட ஆர்டர் வருதுன்னா 20 பேராக 30 பேராக இருந்தாலும் உங்களால் 1 மணி நேரத்தில் எதை டெலிவரி பண்ண முடியும்னு ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்க. அந்த லிஸ்ட்டை நீங்கள் வந்து எல்லார்கிட்டையும் கொண்டு போங்க. ஸோ தட் நீங்கள் பெரிய ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டாம். நீங்கள் கொழுக்கட்டைகளே 10 பேருக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 4ன்னா 40 கொழுக்கட்டை 1 மணி நேரத்தில் உங்களால் டெலிவரி பண்ண முடியும்னா அதுதான் இன்னோவேட்டிவ் பிஸ்னஸ் தொழில். எவ்வளோ குறைஞ்ச டைமில் ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க. அது உப்புண்டையாக இருக்கலாம், அல்லது சாலட்ஸு. இப்போ ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலடு கட் பண்ணி உடனே கொடுத்துடலாம். ஆனால் ஸ்ப்ரவுட்னு வரும்போது நீங்கள் மெனு போட்டுக்கணும். 7 நாளுக்கு 7 விதமான ஸ்ப்ரவுட்ஸை நீங்கள் ஊற வச்சுப்பீங்க. அது லிமிட்டடாக நீங்கள் வந்து அதான் குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வரதுனால அப்போ அது வெஜிடபிள் சாலடாக இருக்கும். வாரத்தில் 3 நாள் வெஜிடபிள் சாலடு, வாரத்தில் ஒரு 4 நாள் ஃப்ரூட் சாலடுன்னு அதையே நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது ஹெல்தியான ஃபுட்டு வேணும். நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, கையில் கிடைக்கல. இதை நீங்கள் வந்து ஆப்பில் தான் கொண்டு போனல, இன்னைக்கு இந்த நேரத்தில் இவ்வளோ டைமுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் விளம்பரம் படுத்த தேவை உள்ள மக்கள் கட்டாயமாக தொடர்ந்து வருவாங்க.
எக்ஸலண்டான பிஸ்னஸாக இருக்கும். குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணக்கூடிய அற்புதமான பிஸ்னஸ். அடுத்த ரொம்ப முக்கியமான பிஸ்னஸ் நான் என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன், கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்லன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு. யாருக்காச்சும் சம்பாதிக்க வேண்டாம்னு ஆசை இருக்கா? இன்னைக்கு எந்த பொருளாக இருந்தாலும் காசு இல்லாமல் வாங்க முடியாது. இந்த உலகமே காசு இல்லைன்னா சர்வை பண்ணாது. இப்போ காசு பண்ணி ஆகணும். அந்த காசு பண்ணுறது நமக்கு வந்து திருப்தியாக இருக்கணும், நம்மக்கிட்ட அது திறமையாக இருக்கணும், நமக்கு ஒரு ஸ்கில்லும் இருக்கணும், சமைக்கும் தெரியும். எதுவுமே தெரில ஆனால் காசும் சம்பாதிக்கணும் அப்படின்னா இப்போ சொல்லக்கூடிய இந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வெறும் 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் தாராளமாக 50,000 60,000 எடுக்கலாம். என்ன பிஸ்னஸ் கேட்குங்களா? உங்களுக்கு எதுவுமே வராது, வரைய வராது, பேசுறதுக்கு வராது, சொல்ல வராது, எதுவுமே வராது, பரவாயில்ல. இன்றைக்கு மார்க்கெட்டில் நிறைய ஸ்டென்சில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸ்டென்சில்ஸ்னால் என்னன்னு தெரியுங்களா? ஒரு அன்னம் இருக்கா, அன்னம் மாதிரியே ஸ்டென்சில் இருக்கும். அதை கொண்டு வந்து வச்சுட்டு அதில் அப்படியே அச்சீவ் பண்ணிங்கன்னா அன்னம் மாதிரி டிசைன் வந்துடும். இன்னைக்கு குழந்தைகளை வச்சுக்கிட்டு அம்மா அப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. சரிங்களா? அப்போ அந்த குழந்தைங்களுக்கு கிளாஸ் போடுறோம், அது போடுறோன்னா கூட யாரும் வர மாட்டாங்க. ஆனால் குழந்தைங்களை நீங்கள் கொஞ்ச நேரம் என்கேஜ் பண்ண போகிறீங்க, கைக்கு வேலை கொடுக்க போகிறீங்க, மூளைக்கு வேலை கொடுக்க போகிறீங்க, க்ரியேட்டிவாக இருக்கணும். அதே நேரத்தில் அவங்க 1 மணி நேரம் ஒரு கிளாஸில் உட்காந்துடணும். அப்படின்னா இங்கே வெவ்வேறு விதமான டிசைன்ஸ், அது வந்து தஞ்சாவூர் கோபுரமாக இருக்கலாம், அல்லது மகாபலிபுரமாக இருக்கலாம், அல்லது அன்னப்பறவையாக இருக்கலாம், அல்லது உங்கள் குழந்தைங்களோட ஃபோட்டோனோட ஸ்டென்சிலாக கூட இருக்கலாம். அதை அவங்க கிட்ட கொடுத்துட்டு இதில் நீங்கள் 5 கலரை யூஸ் பண்ணி கலர் பண்ணணும் அப்படின்னும் பொழுது அந்த ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அந்த ஒர்க்குக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் அந்த 50 ரூபாய் 100 ரூபாய். ஸோ அவங்ககிட்ட நீங்கள் அந்த ஒரு ஃபீஸாக நீங்கள் எடுக்கும்பொழுது எவ்ரிடே குழந்தைங்க வந்து 1 மணி நேரம் எங்கேஜாக இருக்காங்க, உட்காடுறாங்க, உங்களுக்கு ஃபீஸும் கட்டுவாங்க, நீங்களும் அவங்களுக்கு சொல்லித்தரீங்க, அவங்களும் கற்றுக்குறாங்க, அவங்க பெற்றோர்களுக்கும் அப்பா குழந்தை ஒரு விஷயமும் கற்றுக்குறாங்க, அதே நேரத்தில் ஒரு இடத்துல இருந்துட்டு வராங்க, அவங்களுக்கும் ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும். அப்படி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவே இந்த பிஸ்னஸ் சொல்கிறேன். வரைய கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, வரைய தெரியணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. அதை நம்ம வாங்கிட்டு வெறும் நம்ம என்ன பண்ணோம்னா அதை யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஒரு கார் கீ பண்ணலாம், அதை வீட்டிலே வந்து ஒரு ஃப்ளவராக வந்து மாட்டி வைக்கலாம், ஹேங்கிங்காக வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு ஒன்று தேவை, பேஷன்ஸ், ஒரு பொறுமை இருக்கணும். குழந்தைங்கள பார்த்துக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் போதும். எந்த வித பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் அழகாக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இது சம்மராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இந்த பிஸ்னஸ் ஓடும். சம்மரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்படியே பிக்கப் ஆகி அடுத்த சம்மர் வரதுக்குள்ளே எங்கேயோ இந்த பிஸ்னஸ் போயிடும். கூட 4-5 பிஸ்னஸ் நீங்கள் சேர்த்து பண்ணுவீங்க. 10வது பிஸ்னஸ்க்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். 10வது பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் சொல்லுவேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு குழம்பு செய்கிறீங்க, சாப்பாடு செய்கிறீங்க, காய்கறி செய்கிறீங்க, சாதத்தை மட்டும் விட்டுடுங்க. நீங்கள் செய்யக்கூடியது கூட்டா, நீங்கள் செய்யக்கூடியது காரக்குழம்பா, நீங்கள் செய்யக்கூடியது கருவேட்டு குழம்பா, அதை அதிகமாக செஞ்சிருங்க. சரிங்களா? அதை அதிகமாக செஞ்சுட்டு குக்கர் ஆப்பில் நீங்கள் போட்டுடுங்க. ஸோ தட் வீட்டில் உக்காந்துக்கின்னு ஒரு நாளைக்கு 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேல்ஸ் ஆகும். ஆனால் முதல் நாளே விற்றுருமா அப்படின்னீங்கன்னா விற்காது. எது ஒன்றுமே ஒரு 2 நாள் 3 நாள் டைம் எடுக்கும். பட் பரவாயில்லை. சரி, குக்கர் ஆப்லாம் வேணாம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கெல்லாம் குழம்பு வேணுன்றவங்க எங்கிட்டீங்கன்னா இன்றைக்கி வந்து பிரச்சனை என்னென்னா சமையல் பண்ண முடியல, டைம் இல்லை. சரிங்களா? அப்படி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வெறும் நீங்கள் குழம்புகள் காய்கறிகள் மட்டும் சமைச்சு கொடுக்கறதுக்கு ரெடி அப்படின்னா அதை வாங்கிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. நீங்களும் அதுக்குன்னு தனியாக மெனக்கிடாதீங்க. வீட்டுக்கு செய்ய போகிறீங்க, அதை எக்ஸ்ட்ராவாக செய்யுங்க. எக்ஸ்ட்ராவாக செய்யறது விற்பனை பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ ஒரு மாதத்துக்கு நமக்கு தேவையான 50,000 ரூபாயிலேருந்து 60,000 வருமானத்தை நம்ம எடுத்துக்கலாம். இது நான் சொல்கிறது வந்து சிம்பிளான ஐடியாஸு. இதே நான் வந்து டீட்டெயில்டாக மார்க்கெட்டிங் கிளாஸாகவும் எடுக்கிறேன். இது இல்லாமல் ஃபுட் கிளாஸஸ் எல்லாமே A to Z ஃபுட் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். பிஸ்னஸ்க்கு தேவையான மார்க்கெட்டிங் வகுப்புகள் எல்லாமே எடுக்கிறேன். டைம் மேனேஜ்மெண்ட் கிளாஸஸ் எடுக்கிறேன். விருப்பம் உள்ளவர்கள் இந்த கிளாஸ்லாம் சேர்ந்துக்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சைனிங் ஆஃப், கவிதா பலராமன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.